இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, உங்களின் மையம் யார்? வாட் இஸ் யுவர் சென்டர்? ஆண்டவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே, மோசனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரலோகத்தில் வாசமாய் இருப்பதை விரும்பாமல் என் ஜனத்தின் நடுவில் நான் வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன். பரலோகத்திலே கேருபீன்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில், என் ஜனத்தின் நடுவில் நான் வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையினாலே நான் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணத்தக்க எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டி எழுப்பி ஆண்டவராகிய தேவன் அங்கே இறங்கி வந்து ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை தான், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தராகிய ஆண்டவர் நம் நடுவில் இருப்பாரானால் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களோ பிரச்சனைகளோ எவைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது, பலவீனப்படுத்த முடியாது. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், ஆகையினால் என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கும்படி விரும்புகிறார். தேவன் உங்களுடைய பிசினஸ் மையத்தில் இருக்கும்படி விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய சென்டர், நம்முடைய மையத்தில் யாரை நாம் வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன். பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து உங்கள் நடுவில் நான் உலாவுவேன் என்று சொன்னார். கேருபீன்கள் மத்தியில் வாசமாயிருக்கிற கர்த்தர் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், அங்கே நான் உங்கள் மத்தியிலே உலாவுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவர் உலாவும்படி தான் விரும்புகிறார். அவர்கள் நடுவில் மத்தியில் அவர் வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் மத்தியிலே, உங்கள் நடுவிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே மையத்திலே யார் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கேட்டால், கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உங்கள் நடுவிலே உலாவி வர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திலே அவர் நடுவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய ஊழியத்தின் மையத்திலே, உங்களுடைய வாழ்க்கையின் மையத்திலே, உங்கள் ஜீவியத்தின் மையத்திலே, உங்களுடைய பிசினஸின் மையத்திலே, சென்டர் ஆஃப் லைஃப்ல யார் இருக்கணும்னு விரும்புகிறார் என்று கேட்டால், கர்த்தராகிய நான் உங்கள் நடுவில் உலாவி வர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பல சென்டர் ஆஃப் லைஃப் இருக்குது. மேன் சென்டர் ஆஃப் லைஃப், மனிதனை மையப்படுத்துகிற வாழ்க்கை. மணி சென்டர் ஆஃப் லைஃப், பணத்தை மையப்படுத்துகிற வாழ்க்கை. மசில்ஸ் சென்டர் ஆஃப் லைஃப், பலனை, தன் பலனை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. நான் சொல்லுகிறேன், மனிதனை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையா இருந்தாலும், பணத்தை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையா இருந்தாலும், பலனை, தன் சுய பலனை நம்பி வாழ்கிற வாழ்க்கையா இருந்தாலும் நீங்கள் தோற்று போவீர்கள். கர்த்தரை மையப்படுத்தி வாழ நீங்கள் ஆரம்பித்தால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் என்ன செய்வேன்? இருப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் மையத்தில் யார் இருக்கிறார்? உங்கள் நடுவில் யார் இருக்கிறார்? நீங்க யாரை மையப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மனிதனை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வேலையை மையப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பணத்தை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பலனை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் யாரை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவ வேண்டும், எனக்கு இடம் கொடுங்கள், நான் உங்கள் மத்தியிலே, உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு இந்த காலவேளையிலே, ஆண்டவரே என் மையத்தில், என் நடுவில், என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் சென்டர் லைஃப்ல ஆண்டவரே நீர் என் கூட இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ அவர்களை தேவன் இந்த ஆண்டு சிறப்பாய் ஆசீர்வதிக்க போகிறார்.
அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அவருடைய ஜீவியத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அவர் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் உங்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். உங்களுடைய பிசினஸ் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே பல விஷயங்களை மையப்படுத்தி வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நடுவில் நான் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். வாழ்க்கை நடுவின் மையத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவதாக, கர்த்தரை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆமா, மேன் சென்டர் ஆஃப் லைஃப்ல நாம இருக்கக்கூடாது. இந்த உலகம் மனிதனை மையப்படுத்தி வாழ்கிறதாக இருக்கிறது. மனிதனை மையப்படுத்தி, தன் பலனை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையா இருக்கிறது. தைரியமா இருங்க அப்படின்லாம் சொல்ற இன்னைக்கு நிறைய காரியத்தை, தத்துவத்தை பாக்குறீங்கல்ல. ஆமா, உங்களை நீங்க நம்புங்க சொல்றாங்களா? ஆமா, உங்க நம்பிக்கை, உங்களை நீங்க நம்புங்க. உங்களை நீங்க நம்பணும் சார். அதுதான் மேன் சென்டர் ஆஃப் லைஃப். தன் பலத்தை நம்புவது, தன் சுயத்தை நம்புவது, தன்னைத்தான் நம்புவது, இது மேன் சென்டர் ஆஃப் லைஃப். இது பைபிள் சொல்லல. பைபிள் சொல்லுது காட் சென்டர் ஆஃப் லைஃப். உங்க லைஃப் எதை சுத்தி இருக்கணும் கேட்டீங்கன்னா, தேவனை மையப்படுத்தின வாழ்க்கை இருக்க வேண்டும். தன் பலன் ஒரு நாளும் உங்களுக்கு உதவாது. தேவனுடைய பலன் உங்களுக்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா. பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பயம் நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது. பயத்தை போக்குறவர் கர்த்தர். அவர்தான் சொன்னார், பயப்படாதே என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை மேன் சென்டர் ஆஃப் லைஃபா இருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கை காட் சென்டர் ஆஃப் லைஃபா இருக்க வேண்டும். தேவனை மையப்படுத்தி வாழணும். கர்த்தரை மையப்படுத்தி வாழணும். உங்க நடுவுல கர்த்தரை கொண்டு வரணும். உங்க வாழ்க்கையின் மையத்துல கர்த்தரை கொண்டு வரணும். கர்த்தரை மையப்படுத்துகிற இடத்துல உங்களுடைய தொழிலை மையப்படுத்த கூடாது. கர்த்தரை மையப்படுத்துகிற இடத்துல பணத்தை மையப்படுத்தி வாழக்கூடாது. கர்த்தரை மையப்படுத்துகிற இடத்துல வேலைன்னு வேலையை மையப்படுத்தி வாழக்கூடாது. இது எல்லாம் தேவை. ஆனால் உங்கள் நடுவில் யார் மையப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை மையப்படுத்தி நீங்கள் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் உங்கள் நடுவில் கர்த்தரை மையப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 9 வசனத்திற்கு வருவீர்களானால், மோசே என்கிற தேவ மனிதன் அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தாதானால் எங்கள் நடுவில் யார் எழுந்தருள வேண்டும்? எங்கள் நடுவில் யார் எழுந்தருள வேண்டும்? 430 வருஷம் அடிமையாயிருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை பார்வோன் கையில் இருந்தும் எகிப்திலிருந்தும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். செங்கடலை இரண்டாக பிளந்தார். அவர்களை துரத்தி வந்த பார்வோனுடைய சேனைகளை, எகிப்தை சிவந்த சமுத்திரத்திலே அழித்து போட்டார். வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். கண்மலையின் தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கசந்த மாறாவை அவர்களுக்கு மதுரமாக்கி கொடுத்தார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தது. ஒரு நேரம் வந்த பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு இனி பயணப்படுவது இல்லை என்று சொன்னார். நான் இனி உங்கள் நடுவில் இருக்க போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவரே நீர் என்ன செய்தருள வேண்டும்? எழுந்தருள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் நடுவில் கர்த்தர் எழுந்தருள வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருள வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் மையம் யார்? உங்கள் வாழ்க்கையின் சென்டர்ல யார் இருக்கிறார்? உங்க வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் உங்கள் நடுவில் இருப்பாரானால் ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை பார்த்துக்கொள்ள ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நடுக்கடலிலே கப்பல் தத்தளித்த பொழுது 4ஆம் ஜாமத்தில் எழுந்து நடந்து அந்த கப்பலிலே ஏறின பொழுது அந்த காற்றும் புயலும் அவர்களை விட்டு அதட்டி அவைகளை விட்டு அப்புறப்படுத்தினது போல உங்கள் நடுவில் கர்த்தர் எழுந்தருள்வாரானால் அது எவ்வளவு பெரிய காற்றா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கட்டும், அவைகள் ஒன்றும் படகை சேதப்படுத்தாது. அவைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையை சேதப்படுத்தாது. அவைகள் ஒன்றும் உங்கள் பிசினஸை சேதப்படுத்தாது. அவைகள் ஒன்றும் உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாது. யாருக்கு சேதப்படுத்தாது? கர்த்தர் உங்கள் மையத்தில் இருக்கும் பொழுது,
கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது, பிரதர் சிஸ்டர், யாருக்கு சேதத்தை ஏற்படுத்தாது. கர்த்தர் உங்கள் மையத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் யார் எழுந்தருள வேண்டும்? கர்த்தர் நீர் எழுந்தருள வேண்டும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும். கர்த்தர் எங்கள் நடுவிலே எழுந்தருள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீனாய் மலைக்கு தேவன் ஆண்டவர் மோசேயை அழைத்து ஆண்டவர் பேசுகிறார். நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே. யாத்திராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். என்னோட வேகமாய் நீங்க பைபிளை திருப்புங்க. பைபிளை திருப்பணும், வசனத்தை கண்ணு பார்க்கணும், காது வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். பைபிள் கொண்டு வராதவங்களுக்கு டிவியில வசனம் போடப்படுது, அதை கண்ணால பார்க்கணும், அதை படிக்கணும், அதை மனசுக்குள்ளேயே படிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், நான் உனக்கு காண்பிக்கும் மாதிரியின்படியே நீ என்ன செய்யணும்? வாசஸ்தலத்தை நீ கட்டணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அதனுடைய விருப்பம் அதுதான். பரலோகத்துல வாசம் பண்ணுவதை காட்டிலும் என் ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணபடி விரும்புகிறேன். என் ஜனத்தின் குடும்பத்தின் மத்தியில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, என் நடுவிலே, என் ஊழியத்தின் நடுவிலே நீர் வாசம் பண்ண வேண்டும். என் ஜெபம் அதுதான். அந்த காலையிலே, ஆண்டவரே, என் ஊழியத்தின் நடுவில் நீர் வாசம் பண்ண வேண்டும். என் ஊழியத்தின் நடுவில் நீர் மகிமையா இருக்க வேண்டும். என் பிள்ளைகள், என் குடும்பத்தின் மத்தியில், என் வாழ்க்கையின் மத்தியில் ஆண்டவரே நீர் பெரியவராய் இருக்க வேண்டும். நீர்தான் என் வாழ்க்கையினுடைய சென்டர் ஆஃப் லைஃபா இருக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு பல கவலைகள் வருவது உண்டு, பல போராட்டங்கள் வருவது உண்டு. இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் தப்புவிப்பதற்கு காரணம் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மையத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை காட்டிலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தரால் விரும்பி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் விலைக்கரமாய் வாங்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையின் மையத்தில் யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், நான் தங்கி வாசம் பண்ணத்தக்க எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீ நான் காண்பித்த மாதிரியை கட்டி எழுப்பு, அதன் நடுவில் நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் உங்களுக்குள்ளே என்ன செய்வேன்? உலாவி நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் காண்பித்தபடியே அந்த மாதிரியின்படியே வாசஸ்தலம் இருக்குமானால் அங்கே கர்த்தர் என்ன செய்வார்னா உலாவி வருவார். எதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் என்னல்ல சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்து நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில யார் உலாவி வருவார்? ஜீவனுள்ள தேவன் நம்மத்திலே உலாவி வருவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உலாவி வந்தா அங்க பிசாசுக்கு இடம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. யார் உலாவி வந்தா? சில வீட்டுல எல்லாம் கடமுடான்னு கேக்குது. யார் உலாவுறா? யாருங்க உலாவுறது? சில வீட்டுல கடமுடா. சில வீட்டுல எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள எலியும் பூனையும் மாறி, நாயும் பூனையும் மாதிரி யார் உலாவுறா? கர்த்தர் உலாவி வருவாரானால் அங்கே எந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் அங்கே ஏற்பட வாய்ப்பு இல்லை. யார் உங்க வீட்டுல விழாவி வர வேண்டும்? யார் உலாவி வர வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உலாவி வர வேண்டுமானால் யாரை மையப்படுத்தி நீங்க வாழ வேண்டும்? கர்த்தரை மையப்படுத்தி வாழ வேண்டும். விக்கிரக ஆராதனைக்கு இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைய பொருளாசையோட கம்பேர் பண்ணி பைபிள் சொல்லுது, பொருளாசையோட இணைத்து சொல்லுது. சிலர் பொருள் ஆசை,
அப்படி இப்படி ஓடி அதை இதையும் சம்பாதிக்கணும்னு ஜெபிப்பது கிடையாது, வேதம் வாசிப்பது கிடையாது, தேவனை மையப்படுத்தி வாழுகிறது கிடையாது. எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கையில சமாதானம்? எப்படி தேவன் அந்த மையத்துல வாழ்ந்து உலாவி வந்தால் தானே உங்களுக்குள்ள இந்த சமாதானம் இருக்கும். தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். நீங்க எப்பொழுதும் வேலை வேலைன்னு பொருள் சம்பாத்தியம்னு நாய்படாத பாடுபட்டு நான் வாழ்க்கையில எப்படி ஆகிலும் எதையாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. நான் சொல்றேன், எப்படி ஆகிலும் ஏதாகிலும் ஒன்றை உங்களால் செய்ய முடியாது. யார் சொல்றா? பைபிள் சொல்லுது. யார் உங்களுக்கு செய்வான்னு சொல்லுது? கர்த்தர் உங்க கூட இருந்தா அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பொருளாசையை முக்கியத்துவப்படுத்தாம வேலையதான் என் வாழ்க்கையில முக்கியம் சொல்லி சென்று பண்ணாம எதை நீங்க முக்கியப்படுத்தி வாழணும்னு கேட்டா கர்த்தரை மையப்படுத்தி வாழ்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவி வருவார். யார் உலாவி வருவா? கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவி வருவார். பிரதர், கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவி வரணும் பிரதர். அவர் உலாவி வர்றதுக்கு மட்டும் நீங்க அனுமதிச்சு பாருங்க. அவர் உலாவி வந்து உங்க நடுவில் வாசம் பண்றதுக்கு மட்டும் நீங்க அனுமதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காரியங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு விடை தர வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் யாரிடத்திலே? கர்த்தரிடத்திலே திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை நடுவுல கொண்டு வந்து வச்சிட்டாங்க? அஸ்தரோத்தையும் அந்நிய தேவர்களையும், அஸ்தரோத்தையும் அந்நிய தேவர்களையும் நடுவுல கொண்டு வந்து வச்சாங்க. யார் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல மையமா இருந்தாருன்னு கேட்டா கர்த்தர் ஒரு காலத்துல அவங்க வாழ்க்கையில மையமா இருந்தாரு. கர்த்தருடைய பெட்டி தான் அவர்களுக்கு முக்கியம். கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பிரசன்னம், அதுதான் தேசத்தின் மையம், அதுதான் இஸ்ரவேலுடைய மையம். அந்த தேவன் அவர்கள் நடுவே வாசம் பண்ணினார். ஒரு நாள் கர்த்தருடைய பெட்டி இவர்கள் செய்த அக்கிரமத்தினாலே பிடிக்கப்பட்டு போனது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் கொண்டு வந்து வைத்தார்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போனார். அவர்கள் நடுவிலிருந்து கர்த்தர் புறப்பட்டு போனதுனால என்ன நடந்துச்சு? பெலிஸ்தியர் கையிலே அவர்கள் சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு எந்த பெலிஸ்தியர் கையில உங்க வாழ்க்கை சிக்கி இருக்கிறது? வியாதி என்கிற பெலிஸ்தியன், போராட்டம் என்கிற பெலிஸ்தியன், பிசாசு என்கிற பெலிஸ்தியன், ஒடுக்கம் என்கிற பெலிஸ்தியன் உங்களை ஒடுக்கி அந்த பெலிஸ்தியனுடைய கரத்திலே நீங்கள் சிக்க வைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் நடுவில் இன்றைக்கு கர்த்தர் இல்லை. இன்றைக்கு உங்கள் கர்த்தர் உங்கள் நடுவில் இல்லை. வேறு ஏதேதோ உங்கள் நடுவில் நீங்கள் வைத்து நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நேராக்கி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து எங்கள் நடுவில் நீர் எழுந்தருள வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் இடி முழக்கத்தின் மூலமாய் அன்றைக்கு மிஸ்பாவில இறங்கி ஆண்டவர் அற்புதம் செய்து சத்துருக்களை ஓட ஓட உரட்டினது போல, புலவிகளை அனுப்பி அந்த சத்துருக்களை ஓட ஓட உரட்டினது போல, ஒருவருக்கு ஒருவர் சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தது போல உங்கள் பாளையத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யார் உங்கள் நடுவில் இருக்க வேண்டும்? யார் பிரதர் உங்கள் நடுவில் இருக்க வேண்டும்? படிக்கிற பிள்ளைகள் யார் உங்கள் நடுவில் இருக்க வேண்டும்? வேலை செய்கிற பிள்ளைகள் யார் உங்கள் நடுவில் இருக்க வேண்டும்? கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெரிய காரியங்களை, ஆச்சரியமானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஆகாய் 2:5 சொல்லுகிறது, என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். இந்த பிரசங்கம் கேட்கும் பொழுது உங்களுக்கு நன்றாய் தெரியும், உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். ஆமா, இப்பொழுது என் சென்டர் ஆஃப் லைஃப்ல காட் இல்ல, என்னுடைய மத்தியில என்னுடைய நடுவில் அவரை பார்க்க முடியல, உணர முடியல. அதெல்லாம் என் வாழ்க்கையில நான் இப்பொழுது கேட்கிறேன். ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் நீர் எங்கள் நடுவில் நீர் என்ன செய்தருள வேண்டும்? எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம், அல்லேலூயா.
என் பிரசங்கத்தை யாரும் கண்ணை மூடி கேட்காதீங்க, எல்லாரும் கண்ணை திறந்து என்ன செய்யுங்க, என் பிரசங்கத்தை கேளுங்க. நீங்க கண்ணை மூடி ஆவியில நிரம்பிலாம் கேட்க வேணாம், கண்ணை திறந்து கேட்டாலே உங்களுக்கு நல்லா என்ன செய்யும், புரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் ஆவியானவர் உங்கள் நடுவில் என்ன செய்வார், நிலை கொண்டிருப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் யோவானை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி ஆண்டவர் தரிசனங்களிலே ஆண்டவர் அவனை கொண்டு போகிறார். 7 சபையை கர்த்தர் அவருக்கு காண்பிக்கிறார். 7 சபையை காண்பிக்கும் பொழுது அவன் ஒரு தரிசனம் காண்கிறான். என்ன காண்கிறானா, அவனுடைய வெண்ணங்கி தரித்தவராய், பொற்கச்சை கட்டினவராய், பெருவெள்ள இறைச்சலோடு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில கர்த்தர் என்ன செய்கிறாரா, அப்படி உலாவி வருகிறாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி கர்த்தர் எங்க மத்தியில உலாவி வர வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்ணங்கி தரித்தவராய், பொற்கச்சை கட்டினவராய், பெருவெள்ள இறைச்சலோடு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில யார் உலாவி வருகிறது? கர்த்தர் உலாவி வருகிறத நான் சொல்றேன் பிரதர். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உலாவி வருகிறத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. நீ கர்த்தர் உலாவி வருகிறத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் எழுந்தருளுகிறத கண்டிப்பா பாப்பீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் எழுந்தருளுகிறத நல்ல கைகளை தட்டும் பொழுது ஒரு அபிஷேகம் இந்த மண்டலத்துக்குள் இறங்கி வருகிறது. கட்டுகளை முறிக்கிற, சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற, பொல்லாத பலவானின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற, அந்தகார வல்லமைகளை நொறுக்குகிற சகோதரர்கள் மாத்திரம் நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஜோமனுங்க பார்க்கலாம். அபரா திஹாந்தர நகதட நகதா ரேகதே அக்கத்தரபா. இங்க ஒரு சகோதரி உண்டு. இன்றைக்கு கர்த்தர் என் குடும்பத்துல அற்புதம் செய்யணுமே, அற்புதம் செய்யணுமே, அற்புதம் செய்யணுமே. மகளே, உன் கண்ணீர், உன் வாஞ்சை, உன் விருப்பம் இப்பொழுது நிறைவேறுகிறது. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. எஸ், நான் இன்னைக்கு உன்னை ஆராதனைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது காரணமே உன் குடும்பத்துல இன்னைக்கு நான் எழுந்தருள வேண்டும். உன் நடுவில் நான் எழுந்தருள வேண்டும். உன் மத்தியில் நான் எழுந்தருள வேண்டும். அதற்காக நல்ல பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் நல்ல கையை தட்டி, முன்னாடி இருக்கிற தம்பிமார்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மகிமை, 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 மகிமை. ஊற்றப்பட்ட பரிமள தைலம் உடைத்து ஊற்றப்படுகிறது. ஓ சாமுவேல் கையில் இருக்கிற அந்த தைல கொம்பு ஓ சகோதரர்கள் நடுவில் தாவீதின் மேல் ஊற்றப்பட்டது போல கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் உங்கள் மேல. நல்ல கைகள் வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் நமத்திலே விடுதலையாய் உலாவி வருகிறார். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஆவியானவர் நம் நடுவிலே நிலை கொண்டிருந்தால் விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற, அனல் மூட்டுகிற ஆவியானுடைய பிரசன்னம் நமத்திலே காணப்படுகிறது. அவர் பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிறார் மாத்திரமல்ல, நம்முடைய ஆலயத்திலே அவர் உலாவி வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசுவை அறியாத ஒரு மனிதன் இங்கே வந்து படுத்து தூங்குவதற்காக அவர் இடத்துல பெர்மிஷன் கேட்டார். நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனாலும் அவரை நான் படுக்க வைத்து அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து படுக்க வைத்துட்டு நான் மேலே போய் மெத்துல படுத்து உறங்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு பக்குனுச்சு. நைட்டு எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான், நான் என்ன செய்ய அப்படின்னு எனக்கு தூக்கமே வரல. அவர் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து அவருக்கு ஒரு டீ குடிச்சோன்னே அவர் சொன்னார், என்ன பார்த்தா, ஐயா சாமி, உங்கள் தெய்வம் உங்கள் கூட இருக்கார் சாமி. வானத்துக்கு பூமிக்கும் ஒரு பெரிய அங்கீகரித்த ஒரு மனுஷன் நிற்கிறத நான் இங்கே பார்த்தேன். நைட்டு பதறி போனேன். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, தேவன் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்ப கூட நம்பினேன், டீக்காக சொல்லியிருப்பாரோ. தேவன் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவர் உண்டென்று நாம் நம்ப வேண்டும். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன், முட்டாள் என்று பைபிள் சொல்லுகிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணினால் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். யார் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்? முதலாவது குறிப்பு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ என்ன செய்ய? ஆமா, என்ன செய்யணுமா? பிரைஸ் தி லார்ட். எங்க சத்தம் போடுங்க பாப்போம். கெம்பீரினா இதான் கெம்பீரிக்கிறதா? சத்தம் விடுகிறதுனா இதான் சத்தம் விடுகிறதா? நம்ம சத்தம் திருத்தங்களை என்ன செய்யணும்? தாண்டணும். பாருங்க, லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் எதை அசைத்ததாம்? காதேஸ் வனாந்திரத்தை, சியோன் குமாரத்தியே சத்தமிட்டு கம்பீரி. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சியோன் குமாரத்தியா இருந்தால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டும். ஆமென். சியோன் குமாரரே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டும். ஏன்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்ன செய்கிறார்? உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். யார் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார்? முதலாவது குறிப்பு, இஸ்ரவேலின் பரிசுத்தர். அவர் யார்? இஸ்ரவேலின் பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ளவர்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். பரிசுத்தம் இல்லாதவர்கள் நடுவில் கர்த்தர் எழுந்திருள் போவதில்லை. பரிசுத்தம் உள்ளவர்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? செப்பரேட் பண்ணுவது. நான் தேவனுக்கு பரிசுத்தம் என்று சொன்னால் என் வாழ்க்கை, என்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு பேர் தான் பரிசுத்தம். என் சரீரம் கர்த்தருக்கு, என் வாழ்க்கை கர்த்தருக்கு, என் பணம் கர்த்தருக்கு, என் ஜீவியம் கர்த்தருக்கு, என்னுடைய எல்லாம் கர்த்தருக்கு என்று நம்மளை அர்ப்பணிப்பதற்கு பெயர்தான் பரிசுத்தம். யாரெல்லாம் அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமாய் நீங்கள் வாழுகிறீர்களோ அவர்கள் நடுவில் இஸ்ரவேலின் தேவன் எப்படி இருப்பார்? பெரியவராய் இருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருப்பார்? பெரியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் நடுவில் பெரியவராய் இருப்பார். யார் நடுவில் கர்த்தர் பெரியவராய் இருப்பார்? பரிசுத்தம் உள்ள தேவன். இன்னைக்கு உங்கள் நடுவில் ஏன் ஆண்டவர் நடுவில் வாசம் பண்ணுகிறது இல்லை, பெரியவராய் இருப்பது இல்லைன்னா, பரிசுத்தம் உள்ள உங்கள் வாழ்க்கைய பல விஷயங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். யாருக்கு? கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் கொடுக்கிறோம், டிவிக்கு டைம் கொடுக்கிறோம், எதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்கிறோம். யாருக்கு நம்மளை செப்பரேட் பண்றது இல்லைன்னா கர்த்தருக்கு நம்மளை செப்பரேட் பண்றது இல்லை. அவருக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்வில் தேவன் அவர் நடுவில் வந்து வாசம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். பிரதர், கர்த்தர் உங்க நடுவில் நீங்க வாசம் பண்ண விரும்பி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தாவே நடுவில் வாசம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். இங்க பாருங்க, எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும்? சும்மா கையெழுத்து கூடாது. அற்புதம் இந்த வாரம் நடக்கணும். இந்த வாரம் எனக்கு இந்த அற்புதம் நடந்தே ஆகணும். இல்ல நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு இந்த அற்புதம் நடந்தே ஆகணும். யாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார்? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் உங்கள் நடுவில் என்ன செய்வேன்? அது பழைய ஏற்பாட்டில் நாளைக்குன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கே கர்த்தர் அற்புதம் செய்ய, இப்பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கென்று என்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுகிறேன், என்னை முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் யார் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார்? கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். நான் சொல்றேன், இதுவரைக்கும் எவைகள் எல்லாம் உங்களை வாசம் பண்ணினதோ அவைகள் எல்லாம் இன்றைக்கு வெளியேறுகிறது. இப்பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணும்படி இறங்கி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கேட்கிறார், யாருக்கு அற்புதம் தேவை? எத்தனை பேருக்கு அற்புதம் தேவை?
கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்டிப்பா கர்த்தர் உங்களை அற்புதம் செய்ய போகிறார். கண்டிப்பா அற்புதம் செய்ய போகிறார். எந்த பலவீனத்தை குறித்தோ, எந்த குடும்ப பிரச்சனைகளை குறித்தோ, ஒருவேளை பிசினஸ்ல வந்த பிரச்சனைகளை குறித்தோ, இல்ல பண விஷயங்களில் வந்த நெருக்கங்களை குறித்தோ, இல்ல சரீரங்களில் வந்த சூழ்நிலைகளை குறித்தோ, எந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு பயந்து இருக்கிறாயோ, இப்பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய அவர் தொடங்கி இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அந்த பில்லி சூனிய ஆவிகள் வெளியே புறப்பட்டு வருவதாக, அந்த பொல்லாத மோசம் போக்கின் அந்த சத்துரு இயேசுவின் நாமத்தில் இவர்கள் பாளையங்களை விட்டு இப்பொழுது வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு வானம் இப்பொழுது திறக்கப்படுவதற்காய் நன்றி. ஆண்டவரே, நீ தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே இப்பொழுது நீர் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாய் உபத்திரவப்படுத்தின அந்த பண பிரச்சனைகள் இன்றைக்கு அதை உன்னை விட்டு விலகி ஓடுகிறது. இனி பொருளாதார செழிப்பை, நன்மையை, ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கட்டளையிடும்படி உன் நடுவில் அற்புதம் செய்கிற தேவன் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நல்ல மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய அற்புதம் நடக்கிறது. விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள், விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். கண்டிப்பாய் விசுவாசத்தினாலே நீங்கள் ஜெயமாய் வாழ்வீர்கள். தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது அற்புதம் யோசுவாவுக்குள்ளாய் இருந்த அற்புதம், இஸ்ரவேலுக்குள்ளாய் நடந்த அற்புதம் ஜனங்களுக்குள்ளாய் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அற்புதம்! எரிகோ விழுந்தது அவர்களுக்கு முன்பதாய், யோர்தான் இரண்டாய் அவர்களுக்கு முன்பதாய் பிளந்தது. கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள அரணிப்பான தேசத்தை ஜனங்கள் சுதந்தரித்தார்கள். இந்த காலத்துல நான் சொல்லுகிற இந்த காலையில கர்த்தர் உங்கள் நடுவில் வந்துட்டால் நீங்கள் சுதந்தரிக்காத எல்லாவற்றையும் சுதந்தரிக்க அந்த தேவன் உங்களுக்கு இனி கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். யார் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார்? பரிசுத்தம் உள்ளவர்கள் நடுவில். காரணம், சீயோன் குமாரத்தியே சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் யார் நடுவில் வாசம் பண்ணுகிறாரா? உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அவர் பெரியவர். அல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யார் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்? யார் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்? வாசிக்கலாம். என் நாம 2 பேர், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ, பாருங்க வசனத்தை, அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். சகோதரர்கள் மட்டும் சொல்லுங்க, அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். பின்னாடி இருக்கிறவங்களும் சொல்லுங்க பாக்க, அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். பக்கத்துல பார்த்துக்கலாம், எங்கே அப்படிங்க, எங்கே எங்கே எங்க சார், எங்கே எங்க இருப்பாரு? வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ. அதனால டீ கடையில கூட கூடுறாங்க, மாநாட்டுக்கு கூடுறாங்க, அப்புறம் பந்துக்கு கூடுறாங்க, கல்யாண வீட்டுல கூடுறாங்க, தெருவில் புரணி பேச கூட கூடுறாங்க, அப்புறம் கூடுறாங்க, பல மாதிரி கூடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே கூடுனா அங்க நான் என்ன செய்வேன்? இருப்பேன். சரி, 2 பேர் 3 பேர் எங்க முதல்ல கூடுறாங்க அப்படின்னு கேட்டா, எங்க கூடுறாங்க? குடும்பம். எங்க கூடுதல் நடக்குது? கூடி வருகிறார்கள். எங்க கூடி வருகிறார்கள்? குடும்பத்திலே கூடி வருகிறார்கள். பிரதர், சிஸ்டர், குடும்பத்திலே இருக்கலாம், குடும்பத்திலே வாழலாம். ஆனால் வாழுகிற குடும்பத்திலோ இருக்கிற குடும்பத்திலே நான் வருவேன் என்று சொல்லவில்லை, கூடி இருக்கிறவர்களுடைய குடும்பத்திலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்தில் நீங்க கூடி இருக்கீங்களா? இல்ல வீட்டுக்காரர் ஒரு பக்கம் அவர் இங்கிட்டு திரும்பிக்கிறாரு, அம்மா இங்கிட்டு திரும்பிக்கிறது, பிள்ளைய இங்கிட்டு திரும்பிக்கிறது. நான் தான் நினைச்சேன் எடின்புரம், அதனால தான் பாடினார் போல, ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல டான் டான் டான். பாருங்க, ஒரு பாட்டு வந்திருக்கு தெரியுமா? புது பாட்டு, ஈஸ்ட்ல வெஸ்ட்ல. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவர் எப்படிதான் பாட்டு எடுத்தாரு தெரியல. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து உனக்கு ஜெயம் வராது. உனக்கு ஜெயம் எங்க இருந்தா வரும்? பரலோகத்துல இருந்தா வரும். அவர் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல இருந்து வரும்ன்றார். நம்ம வீட்டுல 4 திசையும் இருக்குது பாருங்க. குடும்பம் 4 திசையில இருக்க கூடாது. கூடி இருக்கும் பொழுது யார் வருவான்னு சொன்னா கர்த்தர் வருவார். பிரதர், உங்க குடும்பத்துல கர்த்தர் இருக்கணுமா? உங்க குடும்பத்துல நடுவில் கர்த்தர் இருக்கணுமா? கூடியமான மட்டும் கூடி இருக்க முயற்சி பண்ணுங்க. சமாதானத்தோடு இருக்க முயற்சி பண்ணுங்க. சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. கூடி இருக்க பழகுங்க.
நீங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றான் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கூடி இருக்கிறவர்கள் மத்தியில் நான் என்ன செய்வேன்? இருப்பேன். நம்முடைய இருதயம் இணைந்து வாழ வேண்டும். கணவன் மனைவியுடைய இருதயம், பிள்ளையுடைய இருதயம், பெற்றோருடைய இருதயம் குடும்பத்தில் கூடி இருக்கும் பொழுது அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபை கூடி வருதல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிலர் கூடி வருதலை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யக்கூடாதான்? விட்டு விடக்கூடாதான். ஏன்? கூடி வருகிற இடத்துல யார் வரா? என்ன நாமத்தினால? இயேசு என்கிற நாமத்தினால யாரெல்லாம் கூடி வராங்களோ அங்க நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வீட்லயும் யார் நாமத்தினால அடிக்கடி கூடணும்? கர்த்தருடைய நாமத்தினால கூடுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எங்க அம்மா கொரோனால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அவங்க தனிமையா இருந்து எழுந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போறது ரொம்ப கஷ்டம். வெளியில நடந்து போய் அவங்க சாப்பாடு வாங்குறது கஷ்டம். இருந்தாலும் இந்த கொரோனா நிமித்தமா அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிவகாசியில் வச்சிருந்தோம். எனக்கு ரொம்ப கவலை, என்ன செய்யறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வலிக்கு விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நாங்கள் எல்லாரும் குடும்பமா உட்காருவோம். எங்க அப்பா, என் தங்கச்சி, என் மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் டெய்லி காலையில சாயங்காலம் உட்காந்து, ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் கிருபையை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தாரும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டுதான் ட்ரீட்மெண்டை வைத்தல்ல, ஜெபத்தை கேட்டு. ஒரு நாள் என் தாயார் என்ன போன்ல சொன்னாங்க, நான் வந்து உள்ள ரெஸ்ட் ரூம் போகும்போது கால் தடுமாறி அந்த கோப்பையிலே விழுந்துட்டேன்டா, கோப்பையில கால் மாட்டுச்சு, எப்படிதான் நான் எந்திரிச்சு காலை எடுத்து வெளியில வந்தேன்னு எனக்கே தெரியல. கர்த்தர் தான் என்ன வெளியில கொண்டு வந்தாரு. யாரும் கூப்பிட முடியாது. நேட்ஸ் வந்து கையை பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா பயம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அந்த கூடி ஜெபித்த அந்த ஜெபத்தின் விளைவு தேவன் அற்புதங்களை குடும்பங்களிலே செய்தார். உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், பாடு, வியாதி வரும் பொழுது உன்னை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க நடுவுல கொண்டு வாங்க. கர்த்தர் உங்க நடுவுல கொண்டு வாங்க. கர்த்தர் நடுவுல கொண்டு வரணும். என்ன செய்யணும்? கூடணும். யார் நாமத்தினால கூடணும்? அவர் நாமத்தை சொல்லி கூடும் பொழுது கர்த்தர் அங்க இறங்கி வந்து விடுவார். உங்க நடுவில் அவர் வாசம் பண்ண ஆரம்பித்து விடுவார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் என்ன செய்தாராம்? உலாவும்படி அங்க இறங்கி வந்து அவர் சத்தத்தை கேட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் கூடியிருந்தார்கள். கூடியிருந்தார்கள். எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? எப்படி சொல்றீங்க? அந்த ஆப்பிள கூட 2 பேர் சேர்ந்தானே சாப்பிட்டாங்கன்னு எவ்வளவு கூடி இருந்திருக்காங்க. ஆப்பிள்னு சொல்றோம் உங்களுக்கு புரியுற மாதிரி. விளக்கப்பட்ட கனியை எப்படிதான் சாப்பிட்டாங்க? கூடிதான் சாப்பிட்டாங்க. அவளுக்குள்ள இருந்த ஒற்றுமையை பார்த்தீங்களா? அதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? அக்கா கொஞ்சம் கடிச்சிட்டு மீதி என்ன செஞ்சா? கொண்டு போய் கொடுத்தா. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? முழு ஆப்பிளையும் தின்ட்டு வீட்டுக்காட்ட போய் சொல்லிப்போம், வயிறு பசிச்சுங்க, அதனால எல்லாத்தையும் நானே என்ன செஞ்சிட்டேன், தின்னுட்டேன். அவ பாருங்க, அவ பாதி கடிச்சிட்டு என்ன செஞ்சா? மீதியை கொண்டு போய் அங்க கொடுத்தா. கூடி இருந்தார்கள். அங்க யார் வந்து உலாவினது? கர்த்தர் என்ன செய்தார்? வந்து உலாவினார். மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், யார் நடுவில் யார் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுவார்? முதலாவதாக பரிசுத்தம் உள்ளவர்கள் மத்தியில், இரண்டாவது அவருடைய நாமத்தினாலே கூடி வருகிறவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளையின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின் படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி, 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியம், இஸ்ரவேலர் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் என்ன செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார்? கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பம், சாலமோனுக்கும் ரொம்ப விருப்பம். ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்டணும்.
ரொம்ப விருப்பம். எங்க அப்பா தாவீது நினைச்சு வச்சிருந்த அந்த பெரிய தேவனுக்கு ஒரு நல்ல பெரிய ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி தீர்மானம் பண்ணி அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நீதி நியாயங்களையும் கற்பனைகளையும் எல்லாம் அவன் கை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆலயத்தை கட்டினதுனால நான் சொல்றேன், இஸ்ரவேலர் புத்திரர் நடுவில் நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் என்ன செய்ய மாட்டேன்? கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது யார் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவாரு? இரண்டாவது யார் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவாரு? அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறவர்கள் மத்தியில. மூணாவது யார் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவாரு? அவர் ராஜ்யத்தை கற்றவர்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தருக்காக ராஜ்யத்தை கட்டணும்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா தேவன் உங்களுடைய குடும்பத்தை மிகப்பெரிய ஆசீர்வாதமான குடும்பமாய் தேவன் மாற்றுவார். ஆண்டவராகிய தேவன் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொன்னார், இதோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் என்ன செய்யுங்கள்? சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து என்னுடைய உபதேசங்கள் யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் முடிங்க பார்க்கலாம், சகல நாட்களிலும். இங்க சாலமோன் சொல்றாரு, ஆலயத்தை கட்டி முடி, ஆலயத்தை கட்டுறவன் கூட நான் என்ன செய்வேன்? நடுவில் வந்து வாசம் பண்ணி உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். தேவனுடைய ஊழியத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் மையப்படுத்தி வாழுங்க. நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கை 3 இடத்தை தான் சுத்தி இருக்கணும். ஒன்னு உங்க குடும்பம், ரெண்டாவது உங்க வேலை ஸ்தலம், மூணாவது உங்களுடைய திருச்சபை. இதை சுத்தி தான் உங்களுடைய வாழ்க்கை உங்க வாழ்நாள் முழுவதும் அமைந்திருக்க வேண்டும். முதலாவது உங்களுடைய குடும்பம், அதை முக்கியத்துவப்படுத்துங்க. இரண்டாவது உங்களுடைய வேலை, மூணாவது ரொம்ப முக்கியம் ஆலயத்தை முக்கியம். உங்க கால்கள் இந்த 3 இடத்தை தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. உங்க வாழ்க்கை இந்த 3 இடத்தை தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. பிசாசு உங்களை கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி எப்ப விழுங்கலாம்னு அலைந்து கொண்டிருக்கிறான். உங்கள் பாதங்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்க லைஃப் ஸ்டைல் எதை சுத்தி தான் இயங்கணும்னு கேட்டா குடும்பம், வேலை, திருச்சபையை சுத்தி இயங்க வேண்டும். நீங்க அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார் அவங்களுடைய வாழ்க்கையில, நீ என் ராஜ்யத்தை, என் ஆலயத்தை நீ கட்டுவாயானால் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆலயத்தை கட்டுங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். தேவ ராஜ்யத்தை கட்டுங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். வாழ வைப்பார், வாழ வைப்பார். இது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், இது தேவன் சொன்ன வாக்குத்தத்தம். ஊழியம் செய்து பாருங்க, தேவன் உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். 4-5 தலைமுறையாய் உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான கைவிடப்படுதலும் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, உங்க ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். லீடர்ஸ்க்கெல்லாம் ஒரு இது கொடுத்துருக்கிறோம், ஒய்கோஸ் ஜபம்னு சொல்லி. ஒவ்வொரு லீடர்ஸும் 10 பேர் அதுல எழுதி அவங்க போட்டோ காப்பீஸ் எல்லாம் எழுதி அனுப்பி வச்சாங்க பாருங்க. அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் அதெல்லாம் நம்ம செய்ய போறோம். தரிசனத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். என்ன செய்யன்றதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? பேச போகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தை கட்டுங்க. சுயநலமா வாழாதீங்க, செல்பிஷா இருக்காதீங்க. வாழ்க்கையில நீங்க சுயநலமா செல்பிஷா இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. சுயநலவாதிகளாய் மாறி போகாதீர்கள். பல மனிதர்களை பார்த்து நீங்கள் சுயநலம் உள்ளவர்களாய் மாறி போக கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முனைப்போடு இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முனைப்போடு இருக்க வேண்டும். ஆண்டுடைய ராஜ்யத்தை என்னென்ன வகையிலெல்லாம் இந்த தேசத்தில் விரிவாக்கம் பண்ணுவதற்கு நான் உதவியா இருக்க வேண்டும் என்கிற பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே ஊழியக்காரனோடு முனைப்போடு இருக்க வேண்டும். சுயநலம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, செல்பிஷா இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஆபத்து. நீங்கள் பிரயோஜனமாய் வாழ்வீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நீங்கள் வாழ முடியாது. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு நீங்களே பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ மட்டும் வாழு, நீ மட்டும் சாப்பிடு, நீ மட்டும் தூங்கு, நீ மட்டும் எப்படியாவது நல்லா இரு அப்படின்னு சொல்லல பைபிள். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், திருச்சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைல்.
இப்படி நீங்க மாறுவீங்கன்னா கர்த்தர் உங்க நடுவில் அவர் வாசம் பண்ண ஆரம்பிப்பா. சுயநலமா இருக்காதீங்க, செல்ஃபிஷா இருக்காதீங்க, இது ஆபத்து. நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதினால் எந்த பிரயோஜனம் இல்லை. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. வராதே, சத்தியமா வராதே, வரவே வராதே, வாய்ப்பே இல்லை ராஜா. முன்னாடி இருக்கிற ஆள்லாம் வராதே, அது சொல்லவே மாட்டாங்களே. ஏன்னா மிகப்பெரிய சுயநலவாதிகள், மிகப்பெரிய சுயநலவாதிகள். யார் உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யாரெல்லாம் தேவ ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்துறீங்களோ, கர்த்தருடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் முக்கியத்துவப்படுத்துறீங்களோ, அவர்களோடு கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பெரிய கமிட்டி நடந்துச்சு, எங்களுடைய பாஸ்டர்ஸ் ஐக்கியத்தில் ஒரு கமிட்டி நடந்துச்சு. ஆமா, ஒருத்தர் தலைவரா ஒரு ஆட்டுக்கு யாருக்குடா சேர கொடுப்போம்னு ஒரு தலைவர் உட்காந்துருக்கு. யாருக்குமே ஒரு பிரயோஜனம் நமக்கு. நான் ஒரு நாள் சொல்லிட்டேன் அவரை கூப்பிட்டு, நீ எங்களுக்கு இந்த ராஜ்யத்துக்கு நீர் பிரயோஜனம் இல்லைன்னா உமக்கே நீர் என்னவா இருக்க மாட்டீர், பிரயோஜனமா இருக்க மாட்டீர் அப்படி. அவருக்குள்ள அந்த வார்த்தை கேட்டு எழுப்புதல் வந்து அவர் பயங்கரமா கிட்டத்தட்ட அநேருக்கு உதவி செய்கிற தேவ மனுஷனா அவர் என்ன செஞ்சார், மாறினார். பாருங்க, நானும் சொல்றேன், இன்னைக்கு நாம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாறும் பொழுது நம்ம வாழ்க்கையை நமக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. சாலமோன் தேவ ஆலயத்தை கட்ட முயற்சி பண்ண பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன் கைவிட மாட்டேன். பக்கத்தில் உங்களுக்கு பாட்டு சொன்ன, கர்த்தருக்காக நீங்க எழும்புவீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காக எழும்பணும் சொல்லுங்க, கர்த்தருக்காக எழும்பணும். ஹல்லேலூயா. அவங்க நடுவில கர்த்தர் வந்து வாசம் பண்ண ஆரம்பிப்பார். இந்த தேவ ராஜ்யத்துக்காக, இந்த சபைக்காக லட்சங்களை ஆயிரங்களை கொடுத்தவர்கள், நான் சொல்லுகிறேன், அவர்களை கைவிடவில்லை. காரணம், கர்த்தர் அவர்களை 2 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். உண்மையா இல்லையா? கொடுத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா இல்லையா? என்ன ஒன்னும் சொல்ல மாட்டீங்க? ஆமாவா இல்லையா சார்? ஆமென் இல்லையா? ஹல்லேலூயா. தேவன் கைவிடவே மாட்டார்யா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. இந்த தேவன் உங்கள் நடுவில் இருந்தால் 4 ஆசீர்வாதம் உண்டு. ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறேன், எடுத்துக்கொள்ளலாம். செப்பனியாவின் புத்தகம், அது ஒண்ணுக்காக நம்ம சரியா ஜெபம் பண்ண போறோம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். என்ன செய்ய மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யார் உங்க நடுவில் இருந்தா தீங்கு வராது? யார் உங்க நடுவில் இருந்தா தீங்கு வராது? கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவங்க நடுவில் யார் இல்ல? சத்தமா சொல்லுங்க, யார் இல்ல? இப்ப கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு, உங்க நடுவில் நான் இருப்பேன்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி யார் இல்ல? கர்த்தர் இல்ல. ஏன் இல்ல தெரியுமா? ஏன் கர்த்தர் அவங்களை விட்டு நடுவில் இருந்து விலகி போனார் தெரியுமா? இந்த ஜனங்களுடைய இருதயம் பின்வாங்கி போனது. இன்னைக்கு இந்த ஆராதனையில நான் ஜெபத்தோடு பிரசங்கத்தை எடுக்கும்போது கர்த்தர் சொன்னார், ஆலயத்துக்கு வராங்கடா, ஆனா ஏகப்பட்டவனுடைய இருதயம் பின்வாங்கி போயிருக்குது. அவனுடைய பின்வாங்குதலின் அறிகுறி என்ன தெரியுமா? அவன் இப்ப கர்த்தரை தேடுகிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. பின்வாங்குதலின் அறிகுறி, முதல்ல ஜெபம் நிறுத்தப்படும். பின்வாங்குதலின் அறிகுறி, தேவனுடைய சமூகத்துக்கு மேல விருப்பம் வராது. பின்வாங்குதலின் அறிகுறி, சத்தியத்துக்கு செவி சாய்க்க மாட்டான். பின்வாங்குதலின் அறிகுறி, தேவனுடைய ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது இருக்காது. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுகிறாரு, நீ பின்வாங்கி போயிருக்கிற சகோதரா, நீ பின்வாங்கி போயிருக்கிற சகோதரி, தேவ சமூகத்துக்கு வர்றதுனால உன்னை நீ ஏமாத்தி கொண்டிருக்காத. உன்னுடைய இருதயத்தை இன்றைக்கு என் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் உன் வாழ்க்கையில தீங்கு? ஏன் உன் வாழ்க்கையில தீமை? ஏன் உன் வாழ்க்கையில சத்துருக்கள்? ஏன் உன் வாழ்க்கையில ஆக்கினை? ஏன் உன் வாழ்க்கையில சத்துருக்கள்? ஏன் தீமை? ஏன் தீங்குன்னு கேட்டா, நான் உன் நடுவில் இல்லை. ஏன் நான் உன் நடுவில் இல்லை? உன் இருதயம் பின்வாங்கி போயிருக்கிறது. உன் இருதயம் பின்வாங்கி போயிருக்கிறது. சபைக்கு வரீங்க, கர்த்தரை தேடல. ஏன்னா நீங்க விரும்பினது, நீங்க கேட்டது, நீங்க ஜெபித்தது உங்களுக்கு நடக்காததுனால உங்க இருதயம் என்னவாய் போயிருக்கிறது? பின்வாங்கி போயிருக்கிறது.
நீங்க விரும்பினது கேட்டது கிடைக்கல, அதனால உங்க இருதயம் என்ன செஞ்சு பின்வாங்கி போயிருச்சு. பின்வாங்கி போனதுனால யார் உங்க நடுவில் இல்ல? கர்த்தர் உங்க நடுவில் இல்ல. பிரதர், கர்த்தர் உங்க நடுவில் கொண்டு வரணும், என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வரதில்ல, ஊழியத்துக்கு வரதில்ல. என்ன? பின்வாங்கி போயிருக்கு இருதயம், கடினப்பட்டு போயிருக்குது இருதயம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை பின்வாங்குதலுக்கு நீங்க விடக்கூடாது. அது ஒரு பெரிய ஆபத்து. இயேசுவை விட்டு உங்களை வெளியே தள்ளிவிடும். நீங்க அகல பாதாளங்களிலே சிக்கிக் கொள்வீர்கள், சத்துருவின் கையில் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த ரட்சிக்கிற தேவனை விட்டு போனால் உங்களை ரட்சிக்க இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. தேவனுடைய ஜனமே, இந்த ரட்சிக்கிற தேவனுடைய கரத்தில் தாவீதை போல இன்றைக்கு விழுங்கள். அவர் சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை நான் அகற்றுவேன், உன் சத்துருக்களை விலக்குவேன், இஸ்ரவேலின் ராஜா நான் நடுவில் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே என் நடுவில் நீ வர வேண்டும்? ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபம் முடிக்க போகிறேன், இயேசுவின் நாமத்தினால. ஆமா ஆண்டவரே, என் நடுவில் இருந்து நீங்க புறப்பட்டு போனது எனக்கு நல்லா தெரியும். என் ஜெபம் ஓட மாட்டீங்க, வேத வாசிப்பு ஓட மாட்டீங்க, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில என்னை விட்டு நீங்க தூரமா போயிட்டீங்க, நடுவில் இருந்து நீங்க பிரிந்து போயிட்டீங்கன்னு நல்லா எனக்கு தெரியும். இன்னைக்கு ஆவியானவர் என்ற தெல்லம் தெளிவா பேசி இருக்கிறீங்க. இன்றைக்கு என் இருதயத்தை நேராக்கும்படி விரும்புகிறேன். என் குடும்பத்தின் நடுவில் வாரும், என் பிசினஸ் நடுவில் வாரும். எத்தனை பேர் அந்த இயேசு உங்க நடுவில் கொண்டு வர போறீங்க? அல்லேலூயா. எருசலேமுக்கு வந்த இயேசுவை யோசேப்பும் மரியாளும் விட்டு போனார்களாம். இன்றைக்கு விட்டு எந்த இடத்துல விட்டு போனீர்களோ மறுபடியும் தேடி அதே இடத்திற்கு போவீர்களானால் அந்த இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்திலே அந்த ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்தவர் இந்த மண்டலத்தில் இப்பொழுது வந்திருக்கிறார். நல்ல கையை தூக்கிரு மகளே, நல்ல கையை தூக்கி ஜோமனு மகளே. இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி வல்லமை இறங்கி வருகிற இந்த வேளையிலே தானே ஓ உன் நடுவில் கர்த்தர் வருகிறார். நான் உன் நடுவில் வர வேண்டும். இனி உன் குடும்பத்தை பாழாக்கின அந்த தீமையை இன்றைக்கு மொத்தமாய் அந்த எல்லைகளை விட்டு நான் துரத்தும்படி அந்த தீமை ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நடுவில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நடுவில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையில ஒரு அக்கினி வல்லமை உங்கள் மத்தியில் விழுகிறது. பிரதர், நல்ல கையை தட்டுங்க பிரதர். ருடாபானா சந்தரபானா துடாபரபனமா ரீபானா கந்தரபன துடாபரபனமா ரிக்கமனா துடாபன கந்தரபலபனமா. சத்துருக்கள் ஓடுகிறார்கள், ஆக்கினை விலகுகிறது. இனி தீமை உன் குடும்பத்தை அணுகுவதில்லை. இனி தீமை உங்கள் குடும்பத்தை அணுகுவதில்லை. இனி அந்த தீங்கு உங்க குடும்பத்தை அணுகுவதில்லை. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஜெபத்தின் வேளையிலே கர்த்தராகிய தேவன் எல்லாருடைய இருதயங்களை சீர்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயத்தின் சீர்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார் மகளே. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார் மகனே. கர்த்தர் உங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். நான் உன் நடுவிலே இனி இறங்கி வருவேன். நான் உன் நடுவிலே இனி வாசம் பண்ணுவேன். உன் குடும்பத்தின் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். இனி நான் உன்னை கைவிட மாட்டேன். இனி நான் உன்னை கைவிட மாட்டேன். இனி உன்னை தீங்கு தொடர்வது இல்லை. இனி தீமை உன் குடும்பத்தை தொடர்வது இல்லை. இனி தீமை உன் குடும்பத்தை தொடர்வது இல்லை. இனி தீமை உன் குடும்பத்தை தொடர்வது இல்லை. இனி தீங்கு உன் குடும்பத்தை தொடர்வது இல்லை. இனி சத்துரு உன் குடும்பத்தை தொடர்வது இல்லை. நான் உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறேன். நான் உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறேன். நான் உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறேன். நான் உன் பிள்ளைகள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறேன். உன் பிசினஸ் நடுவில் இறங்கி வந்திருக்கிறேன். ஓ வாழ்க்கை நடுவில் இறங்கி வந்திருக்கிறேன். ஓ அந்த தேவன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்திருக்கிறார். நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். நான் வாசம் பண்ணும்படி எனக்கு விட்டு கொடுப்பாயா? நான் உன் நடுவில் இருக்கும்படி எனக்கு விட்டு கொடுப்பாயா? ஆண்டவரே, என் சென்டர் லைஃப்ல நீங்க இருங்க ஆண்டவரே. என் பிசினஸ்ல நீங்க இருங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல மையத்துல நீங்க இருங்க ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆக்கினைகளை அகற்றி விட்டீர், சத்துருக்களை விலக்கி விட்டீர். இனி தீங்க தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் பாலாக்கின அந்த தீங்கு உன் குடும்பத்தின் எல்லைகளை விட்டு ஓடுகிறதை நான் பார்க்கிறேன். ரிபானா சந்தாரா பனா துடாபா ஹந்தரா பங்கமானா தியாங்கனா ரகதா அல்பரா கமனா திடாஹந்தோ ரோகத பவுந்தன ரியாந்தலரபா. இரண்டு அம்புகளை பிடித்துக் கொண்டு உன் குடும்பத்துக்கு நேரா எய்த அந்த சத்துரு அந்த அம்புகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார்.
ஒரு தூதனை அனுப்பி அந்த அம்புகளை உடைத்தருகிறார். அவர் நம்முடைய வல்லமை அனுப்பி அந்த அம்புகளை உடைத்தருகிறார். அடிக்கடி எய்த அந்த அம்புகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அடிக்கடி எய்த அந்த அம்புகளை இப்பொழுது உடைக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தார்ப்பார்களை உடைக்கிறார், வானங்களை கிழித்துக் கொண்டு உன் எல்லைகளில் அவர் இறங்கி வருகிறார். உன் நடுவில் அவர் இறங்கி வருகிறார். உன் மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் மகளே. நீ பரிசுத்தம் உள்ளவளாய் இரு. நீ என் நாமத்தினாலே கூடு. நீ என் ராஜ்யத்தை கட்டு. நான் உன் நடுவில் இருப்பேன். இனி நீ தீங்கை காண்பதே இல்லை. இந்த மூன்றை நீ வாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. நான் உன் நடுவில் இருக்கிறத நீ பார்க்க முடியும். பின்வாங்கின இருதயத்தை இன்னைக்கு தூக்கி எறி மகளே. பின்வாங்கி போன இருதயத்தை தூக்கி எறி. அந்த இருதயத்தை நீ தூக்கி எறிந்து விட்டால் இதோ இஸ்ரவேலின் தேவன் உன் நடுவில் இருக்கிறதை நீ பார்க்க முடியும். நீ பார்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. இந்த காலை ஆராதனைக்கு வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. சொல்லுங்க, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னும் சொல்லுமா, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோடைய ஐக்கியமும் சமாதானம் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பந்தி நடைபெறப் போகிறது. அதற்கு ஆயத்தமாயிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் வரிசையாக அமரும்படி இயேசுவின் நாமத்திலே நான் உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.